சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 21. பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஒவ்வொரு வருடம் பூஜை செய்ய வைக்கிறான். முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 35 பேருக்கு சாப்பாடு போட வச்சு, அடுத்த வருஷம் 45, அதுக்கு அடுத்த வருடம் 25 பேருக்கு அன்னதானம் பண்ண வைக்கிறார் பகவான் ஐயப்பன். எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யும் போது காசு இல்லைன்னு நான் என்னைக்குமே செஞ்சதில்லை. நான் பின்னாடி வாங்கி நான் போனதும் இல்லை. ஏனென்றால் பகவான் ஐயப்பன் தன் மனதில் சக்தியை கொடுத்து, நான் இருக்கிறேன், எடுத்த காரியத்தை உனக்கு வெற்றியாக நான் துணை நிற்பேன், வெற்றியே நான் என்று பகவான் ஐயப்பன் எனக்கு உரைத்து விட்டார். அதனால் காசு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமா இறங்குங்க. பணம் வச்சுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேங்க. இன்னி வரைக்கும் இந்த பூஜை நம்மள வந்து சொல்றேன், காசை வச்சுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நான் பெருசா செஞ்சு முடிச்சதும் கிடையாது. காசு இல்லாம தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஏன்னா நான் சம்பாதித்த மிகப்பெரிய பொக்கிஷம் என் ஐயன் ஒருவன் மட்டுமே. அவனே பரமாத்மா, அவனே விநாயகப் பெருமான், அவனே முருகப்பெருமான், அவனே சர்வசக்தி அண்டசராசிரமான ஆதிபராசக்தி, அவனே சிவன், அவனே மகாவிஷ்ணு, அவனே பிரம்மா. பாருங்க, அண்ட சராசரிமானும் நான் சம்பாதித்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஐயப்பன். இந்த கோடியை சம்பாதிக்க யாரெல்லாம் முடியுமா? எந்த ஒரு காரியத்தை காசு இல்லாம செய்து முடிக்கிறேன்னா அது ஐயப்பன் மட்டுமே, ஐயப்பன் ஒருவன் மட்டுமே. நான் ஒண்ணுமே இல்லை, நான் சீரம். பாருங்க, 30 பேருக்கு அன்னதானம் வரைக்கும் 75 பேருக்கு அன்னதானம் வந்துருச்சு பாருங்க. அடுத்தடுத்து பகவான் சொல்ற, நாளைக்கு சொல்றேன் பாருங்க. அப்ப மலைக்கு போகிறதுக்கு கூட கையில காசு இருக்காது. எனக்கு மாலை போட்டு வந்துக்கிறோமா, இதே நிறைய பேர் எனக்கு திட்டுக்கிறான், டேய் சோத்துக்கே வழி இல்லை உனக்கு, இதுல மாலை போட்டுக்குன்னு இதை பண்றியா, நீ மலைக்கு போறியா? இதுக்கு மட்டும் காசு உங்க ஐயப்பன் கொடுத்தாங்க. எங்க ஐயப்பன் தான் கொடுக்குறாரு காசு. கடைசி நேரத்தில் கூட பகவான் ஐயப்பன் அவனை நம்பி நீ மாலை போடும்போது அவங்க லாஸ்ட் நேரத்தை யாரோ ரூபத்துல மனித ரூபத்தை காசை தான் கொடுப்பார் மலைக்கு போகிறதுக்கு. எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்குங்க பகவான் ஐயப்பன். அதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லும் போது சொல்லுவேன், என்னுடைய தகப்பன் என்னை மலைக்கு அழைக்கிறான், அவன் இந்த பிள்ளையை பார்க்க அவன் ஆசைப்படுகிறான், என் ஐயப்பன் ஆசை நிறைவேற்றதான இந்த பிள்ளை. அதான் சொல்லுவாங்க, கடவுள் நினைத்தால் மட்டும்தான் நீ மலைக்கு செல்ல முடியும். இறைவன் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறான். அப்ப இறைவன் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறான். நீ என்ன நினைக்கணும்? மனதில் அவன் நினைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இறைவன் உன்னை ஆசைப்படணும், அவன் நினைப்பா. அதுக்கப்புறம் பணம் காசு இல்லையேன்னு அதெல்லாம் பார்க்க கூடாது. அவன் உன்னாக பார்க்கணும் ஆசைப்பட்டோம், மனசுல நீ தோண்டிட்ட. நீ அடுத்து என்ன பண்ண? மாலையை போட்டமா, வீட்டுல பூஜையை பண்ணமா, அவன் மேல பாரத்தை போட்டு மலைக்கு போயினே இருக்கணும். அதான் 1000 கைகள் என்னை வந்து தாக்கும். அதான் கை கொடுக்கும் பகவான் ஸ்ரீ ஐயப்பன். கை கொடுக்கிற தெய்வங்க, கை கொடுத்து தூக்கி விடுற தெய்வங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் சேர்த்து வச்ச சொத்து ஒரே சொத்து என் பகவான் ஐயப்பன். இன்னைய வரைக்கும் நான் சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து என் பொக்கிஷம் என் ஐயப்பன். எங்களை பார்த்து பார்த்து வளைகிறான் ஐயப்பன். ஒருபோதும் எங்களை கைவிட்டதும் இல்லை, கைவிட போவதும் இல்லை. என் ஐயப்பனே சரணாகதி என்று அடைந்து விட்டேன். பாருங்க, இவன் எப்படி ஒவ்வொரு விஷயம் செய்து முடிக்கிறான், எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்ண வைக்கிறாங்க பரமாத்மா ஐயப்பன். சாதாரண கடவுளாங்க அவன். அவனுக்கு நான் பிள்ளையாக பிறந்ததற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகாசாஸ்திரி துண்ணியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.